தஞ்சை மாவட்டத்தில் தமிழ்நாடு தனியார் தண்ணீர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் தண்ணீர் விநியோகம் செய்வதை நிறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இதுகுறித்து தண்ணீர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினரிடம் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு தனியார் தண்ணீர் லாரி உரிமையாளர்கள் இன்று முதல் தஞ்சை மாவட்டத்திற்கு தண்ணீர் விநியோகத்தை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து தெரிவிப்பதற்கு மாவட்ட நிர்வாகி நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இப்போ இன்னையிலிருந்து நீங்கள் வாட்டர் சப்ளையை தஞ்சை மாவட்டத்தில் நிறுத்தி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க. என்ன காரணத்துக்காக இந்த போராட்டம் வச்சுருக்கீங்க? என்ன கோரிக்கை? சார், எங்களோட கோரிக்கை பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இந்த தண்ணீர் வாட்டர் சப்ளை தொழில் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் டேங்கர் லாரியில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசாணையும் இதுவரைக்கும் பிறப்பிக்கவில்லை. எங்களோட மெயின் கோரிக்கையே என்ன அப்படின்னா, தமிழக அரசு முன் வந்து இதற்கான அரசாணையை உடனே பிறப்பித்து எங்களது வாழ்வாதார தொழிலான இந்த வாட்டர் சப்ளையை தஞ்சாவூர் மாவட்டம் மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் அரசாணையை பிறப்பித்து நாங்கள் அந்த லைசன்ஸ் வாங்குறது ரெடியாக இருக்கோம். இது வரைக்கும் எதுவுமே இல்லை, அப்படிப்பட்ட அரசாணையே இல்லை. அரசாணை கொடுத்தாங்க அப்படின்னா அதை வாங்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம், அதை ஃபாலோ பண்ணுறது ரெடியாக இருக்கோம். அது வரைக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் எங்கள் மேல் வைத்துள்ள சீலை அகற்ற கோரி வேண்டிக் கொள்கிறோம். இப்போ நீங்கள் இந்த தண்ணீர் விநியோகத்தை நிறுத்தினால எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க? தொழிலாளர்கள் எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க? பொதுமக்கள் எந்த வகையில் பாதிக்கப்படுவாங்க? சார், இந்த தொழில் சார்ந்து பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து இதனால் பாதிக்கப்படும். வாட்டர் சப்ளை தொழிலில் உள்ள 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தின் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் மக்கள் பார்த்தீங்கன்னா தண்ணீர் இல்லாமல் காலிலேருந்து வர ஃபோன் காலை எடுக்க முடியல. வாட்டர் சப்ளைக்கு இல்லாத ஃபோன் கால் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளை இல்லையான்னு தான் மாற்றி ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள எல்லா மக்கள் அன்றாட சராசரியான மக்கள் அனைவருக்குமே தண்ணீர் வந்து இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியாயிருச்சு. தட்டுப்பாடு இல்லாமல் நாங்கள் கொடுத்துட்டு இருந்ததை இன்னைக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காலையில் முடங்கி போயிருச்சு. எல்லாருமே தஞ்சாவூர் மாவட்டத்தில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நீதிமன்றம் தடை விதித்ததுக்கு அப்புறம் அதிகாரிகள் நிறுத்த தானே செய்வாங்க. ஏன் நீதிமன்றத்தை நீங்கள் எதிர்த்து போராடலாம்? நாங்கள் உயர் நீதிமன்றத்தோட உத்தரவை இன்னைக்கு நாங்கள் மதிக்கிறோம். மாவட்ட நிர்வாகம் அதை ஃபாலோ பண்ணதையும் நாங்கள் மதிக்கிறோம். அந்த விதத்தில் எதுவுமே நாங்கள் அவங்க மேலே எதுவும் குறை சொல்லலை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அரசாணை இல்லாத பட்சத்தில் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை நாங்கள் மேல்முறையீடு செய்து இப்போ வெக்கேஷன் லீவில் இருக்கிறதுனால உயர்நீதிமன்றம் 3ஆம் தேதி நாங்கள் மேல்முறையீடு செல்ல உள்ளோம். அது வரைக்கும் மாவட்ட நிர்வாகமோ தமிழக அரசோ முன் வந்து எங்களுடைய சீலை அகற்றி எங்களை தொழில் செய்ய உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நீங்கள் இந்த வழக்கு தொடுத்தீங்களே நீதிமன்றத்தில் உங்கள் தரப்பு நியாயத்தை எடுத்து சொன்னீங்களா? இல்லை, எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு வந்து நோட்டீஸே வர கிடையாது. நாங்கள் வழக்கு போட கிடையாது. இது தனிப்பட்ட நபர் வந்து எங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள எல்லா வாட்டர் சப்ளை மேலேயுமே கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸுக்கு 7-8 வாட்டர் சப்ளை இருக்கும். சாதாரணமாகவே மெயினாக இருக்குது வாட்டர் சப்ளை பார்த்தீங்கன்னா. அந்த வாட்டர் சப்ளை யாருக்குமே நோட்டீஸ் வர கிடையாது. எந்த முன்னறிவிப்புமே வர கிடையாது. மாவட்ட நிர்வாகத்திலேருந்துமே எந்த முன்னறிவிப்பும் எங்களுக்கு வர கிடையாது. லெட்டரா எங்களுக்கு எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் அந்த சீல் வச்சுட்டாங்க. அதனால எக்ஸ்பார்ட்டி தான் இருக்குது, முழுக்க எக்ஸ்பார்ட்டி ஆயிருக்கு. எக்ஸ்பார்ட்டி ஆனதுனால நாங்கள் 3ஆம் தேதி மேல்முறையீடு போன பிறகு தான் இதை நாங்கள் வந்து ஸ்குவாஷ் பண்ண முடியும். அதாவது இந்த தனியார் தண்ணீர் லாரி சேவை என்பதற்கு அவர்களுக்கு நிரந்தர ஒரு ஜிஓ இல்லாத சூழ்நிலையில் எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பாக நீதிமன்றம் சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே அரசு உடனடியாக இதற்கு ஆவணம் செய்து உடனடியாக தண்ணீர் விநியோகம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அந்த நிரந்தர ஜிஓ என்பது வரும் வரை இந்த தஞ்சை மாவட்டத்திற்கு தண்ணீர் விநியோகம் என்பது இருக்காது என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் காட்டுடன் சரவணகுமார், நியூஸ் 1 தமிழ்.